தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை இன்று காலையில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மேலும் 1920 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,270 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,14,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வரி விதிப்பு ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் இருந்து தமிழக எம்பிக்கள் சு வெங்கடேசன், மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சபாநாயகர் இருக்கைக்கு அருகே வந்து காகிதங்களை கிழித்து வீசி அமளியில் ஈடுபட்ட நிலையில் நடவடிக்கை. सभा की कार्रवाई बुधवार दिनांक 4 फरवरी 2026 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரின் செயல் அவமானகரமானது என்று மத்திய அரசு சார்பில் அமைச்சர் பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரட்டை நிலைப்பாடு கொண்டுள்ளதாகவும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்காவிடம் மத்திய அரசு சரணடைந்து விட்டதாக கூறி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தை உடனே விவாதிக்க வேண்டும் என்று முழக்கமிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியாவிடம் இருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தங்களுக்கு வரவில்லை என்று ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. இந்தியாவுடன் உள்ள கூட்டுறவை ரஷ்யா தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி கூறியுள்ளார். நாடு முழுவதும் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 19 விமான விபத்துகள் நடந்துள்ளது. மாநிலங்களவையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்தை போலவே லண்டனில் இருந்து பெங்களூரு வந்த ஏர் இந்தியா விமானத்தின் எரிபொருள் ஸ்விட்ச் கோளாறு குறித்த விசாரணை தொடங்கியுள்ளது. அனைத்து போயிங் 787 விமானங்களையும் ஏர் இந்தியா நிறுவனம் ஆய்வுக்கு உட்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு 10,354 கோடியே 15 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நிறுவனம் 1,995 கோடி ரூபாயும், ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கி 5,596 கோடி ரூபாயும் கடன் வழங்கி இருப்பதாக எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்ட பதிலில் கூறப்பட்டுள்ளது.
மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றமே கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் சாடியுள்ளார். இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாடங்களை கற்பிப்பாங்க. நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தம்மை விமர்சிப்பவர்களையும் கூட நண்பர்களாகவே பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தாவேக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் வரும் 6ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புவோர் சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தாவேகவில் இணைத்துக் கொண்ட நிலையில் அதிமுகவை ஊழல் கட்சி என விஜய் எப்படி விமர்சிக்கலாம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். விஜய் எங்களுக்கு எதிரி இல்லை, என்டிஏ கூட்டணிக்கு திமுக தான் ஒரே எதிரி என்றும் அவர் கூறியுள்ளார். தேமுதிகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து இபிஎஸ் முடிவு செய்வார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணிக்குள் வந்தால் விஜய்க்கு தான் நல்லது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண பொறுப்பாளர் பணியில் இருந்து விலகுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தந்தையின் உடல்நிலை காரணமாக கட்சி பணி செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மீனவர்கள் 7 பேரும், மண்டபம் மீனவர்கள் 2 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஒப்பந்தத்தை மீறியதாக லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் 10 கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலுத்துவதற்கான அவகாசத்தை நீட்டிக்க கோரி நடிகர் விஷால் தரப்பில் மனு தாக்கல். விஷாலுக்கு அவகாசம் வழங்கலாமா என்று லைகா நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 80கள் 90களில் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் கோலோச்சிய பழம்பெரும் இசையமைப்பாளர் SP வெங்கடேஷ் காலமானார். உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. கடலூரில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த டிசம்பரில் RSS முகாம் நடத்தப்பட்ட விவகாரம் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை தங்கக் கொள்ளை விவகாரத்தை கண்டித்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பாஜக இளைஞர் அணியினர் சட்டப்பேரவையை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை போலீசார் கண்ணீர் புகைகுண்டு மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டியதால் அந்த பகுதியே கலேபரமாக காட்சியளித்தது. உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் 30 பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தரவுகள் பகிர்வு என்ற பெயரில் நாட்டு மக்களின் அந்தரங்க உரிமையோடு விளையாடக்கூடாது என்று மெட்டா நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்தரங்க கொள்கை விவகாரத்தில் விதிக்கப்பட்ட அபராதத்தை ரத்து செய்ய கோரிய மெட்டா நிறுவனத்தின் மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஸ்பெயின் நாட்டில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை.
சமூக ஊடகங்களில் பரவும் வெறுப்பு பேச்சு, ஆபாச உள்ளடக்கம், தவறான தகவல்கள் இளம் வயதினருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஸ்பெயின் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஜப்பானில் கடந்த 4 தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு பெய்து வரும் கடும் பனிப்பொழிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30ஆக உயர்ந்துள்ளது. வடக்கு ஜப்பானில் உள்ள அமோரி நகரில் மேற்கூரைகள் மற்றும் நடைபாதைகளில் தேங்கிய பனியை அகற்ற பாதுகாப்பு படை வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். ரன்வீர் சிங் நடிப்பில் மாபெரும் வெற்றி பெற்ற துரந்தர் படத்தின் 2ஆம் பாகத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. 2ஆம் பாகத்தில் கதாநாயகன் மற்றும் வில்லனாக ரன்வீர் சிங் நடிப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.